வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, 2 கான்செப்ட். ஒன்று பார்த்தீங்கன்னா கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் கண்டுபிடிக்கிறது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா ரெக்ரெஷன் லைனோட கோஎஃபிஷியன்ட் வந்து ஏ அண்ட் பி அதில் இருக்கும். அதனோட வேல்யூஸை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்ப்போம். இது எல்லாமே சாட்டிஸ்ஃபைஸ் ஆப்ரேட்டர் தான். ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம், மோட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. சாட்டிஸ்ஃபைஸ் ஆப்ஷன் 1 2 3 இருக்குது, அதனால் 3 ப்ளஸ் பண்ணிவிட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா y = a + bx. சரிங்களா? இது பார்த்தீங்கன்னா ரெக்ரெஷன் லைன் ஈக்குவேஷன் ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுக்கு இருக்கும். 2 லைனு இது y ஆன் எக்ஸுக்கு மட்டும் நம்ம ஈஸியாக பயன்படுத்த பண்ண முடியும். அதனால் அதனோட ஆப்ஷன் 2 இருக்குது, 2 கிளிக் பண்ணிவிட்டேன். இப்போ எக்ஸுக்கு ஒய்க்கு நம்ம வேல்யூ என்ட்ரி பண்ணணும். நான் எனி 5 வேல்யூஸ் என்ட்ரி பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு எக்ஸுக்கு என்ட்ரி பண்ணிடுறேன். எனி 5 வேல்யூஸ் மேலே நம்ம கொஷின் என்ன கொடுத்துக்கிறாங்களோ அதை பார்த்து என்ட்ரி பண்ணியிருக்கேன். இங்கே நான் சாம்பிள் வீடியோ போடுறதுனால நான் அதை அப்ளை பண்ணுறேன். அதனால் சாம்பிளுக்கு நான் 5 வேல்யூஸ் என்ட்ரி பண்ணிடுறேன். சரிங்களா? அதே மாதிரி ஒய்க்கு நீங்கள் ஒவ்வொன்றுக்கு ஈக்குவல் போடும்போது ஒய்யோட வேல்யூ 0 வரும். அதுக்கு நீங்கள் ஒரி பண்ணிக்க வேண்டாம். நம்ம திரும்ப எக்ஸ் வேல்யூ என்ட்ரி பண்ண முன்னாடி ஒய் வேல்யூயை திரும்ப அதே ஐடியாவில் வேல்யூ என்ட்ரி பண்ணி ஈக்குவல் பண்ணிட்டீங்கன்னா திரும்ப ஒய் வேல்யூ ஆட்டோமேட்டிக்காக என்ட்ரி ஆயிரும். அதனால் 1 by 1 நீங்கள் வேல்யூஸ் என்ட்ரி பண்ணிகிட்டு இருக்கலாம். மேபி 5 வேல்யூஸ் வந்து ஸ்டாப் பண்ணிங்க. 2 ஈக்குவலாக கொடுத்துங்க, அப்போ கொஞ்சம் ஆன்சர் ஓரளவுக்கு ஓரலாக இருக்கும். 2 ஈக்குவலாக கொடுத்துட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா 5 வேல்யூ கொடுத்தது ஷிஃப்ட் வந்துட்டு சாட்டிஸ்ஃபைஸ் ஆப்ஷன் அமுத்துங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நிறையா வேல்யூஸ் கொடுத்துக்கிறாங்க. என்னென்ன சம்மேஷன் வேணும் அது பார்த்துக்கலாம், வேரியன்ஸ் பார்த்துக்கலாம், ரெக்ரெஷன் பார்த்துக்கலாம். இங்கே ரெக்ரெஷனில் என்னென்ன ஆப்ரேட்டர் வந்தது உங்களுக்கு போய் பார்த்தா தெரியும். அந்த y = a + bx கொடுத்துருக்காங்களே, அப்போ அதனோட கோஎஃபிஷியன்ட் வேல்யூ நமக்கு வந்தது. இந்த bxங்கிறத வந்து y ஆன் எக்ஸோட ரெக்ரெஷன் கோஎஃபிஷியன்ட் வேல்யூ. இதுதான் ரெக்ரெஷன் கோஎஃபிஷியன்ட் y ஆன் எக்ஸோட வேல்யூ. இங்கே பாருங்கள், இது கார்லேஷன். அப்போ நம்மளுக்கு கார்லேஷன் வேல்யூ எப்பயுமே நிறைய இம்பார்ட்டன்ட். அடிக்கடி நம்மளுக்கு தெரியும் ரேங்க் கார்லேஷன் அண்ட் பியர்ஸ் கார்லேஷன் அண்ட் இருக்கும். ஸ்பியர்மேன் கார்லேஷனுங்கிறது ரேங்க் கார்லேஷன். இப்போ 3 அமுத்திட்டிங்கன்னா எப்பவுமே ரேங்க் கார்லேஷன் எப்படி இருக்குங்க, பியர்ஸ் கார்லேஷன் வந்து <1ங்கிற வேல்யூ இருக்கும். செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஈஸியாக அதனோட வேல்யூஸ் வந்துருக்கும். சரிங்களா? நெகட்டிவ் வேல்யூவோ பாசிட்டிவ் வேல்யூ எது இருந்தாலும் அந்த 1க்கு மோர் தானே இருக்குது, நெகட்டிவ் சைடும் பாசிட்டிவ் சைடும். அதே சேம் ஐடியா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெக்ரெஷன் கோஎஃபிஷியன்ட் வேணும்னு நினச்சிங்கன்னா ஷிஃப்ட் வந்துட்டு 1 அமுத்திட்டு திரும்ப ரெக்ரெஷன் கொடுத்துக்கிறாங்களே, REGன்னு ரெக்ரெஷன். அப்போ அந்த ஆப்ஷன் 5, அப்போ 5 கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த பிங்கிற ஆப்ஷனை போய் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா, அதாவது 2 கிளிக் பண்ணி ஈக்குவல் போட்டிங்கன்னா அதான் நம்மளுடைய ரெக்ரெஷன் கோஎஃபிஷியன்ட். சரிங்களா? கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் வந்து எப்பயுமே லெஸ் தென் 1 அண்டு -1க்கு நடுவில் தான் இருக்கும். இப்போ ரெக்ரெஷன் கோஎஃபிஷியன்ட் பார்த்தீங்கன்னா 2ஓட மல்டிப்ளிகேஷன், அதாவது y ஆன் எக்ஸோட மல்டிப்ளிகேஷன், x ஆன் ஒய்யோட மல்டிப்ளிகேஷன் தான் நம்மளுக்கு வந்து லெஸ் தென் 1 இருக்கணும். மற்றபடி ஒரு வேல்யூ பாசிட்டிவ் நெகட்டிவாகவும் அண்டு பாசிட்டிவாகவும் எப்படி ஒன்று இருக்கலாம். 2 வேல்யூமே கிரேட்டர் தென் 1 இருக்கலாம். ஏன்னா 2 வேல்யூமே கிரேட்டர் தென் 1 இருக்கக்கூடாது. அதான் மெயின் இம்பார்ட்டன்ட் ரூல். வேணும் இன்னும் எக்ஸ்ட்ரா வேல்யூஸ் வேணும்னு நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வேரியன்ஸ் இருக்குது. நம்ம இந்த சிங்கிள் வேரியன்ஸ் ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 2 வேரியன்ஸ், 2 டேட்டா கொடுத்தீங்கன்னா 2 வேரியன்ஸ் வரும். நீங்கள் போய் பார்த்தா தெரியும். σx, σy, அதாவது ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆன் எக்ஸ், ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆன் ஒய், இந்த ஆப்ஷன் இருக்குது. அதே மாதிரி எக்ஸ் பார் அண்ட் ஒய் பார் ஆப்ஷன் இருக்குது. சரிங்களா? 2 and 5 பார்த்தீங்கன்னா எக்ஸ் பார் அண்ட் ஒய் பார் வேல்யூ இருக்குது. இந்த எக்ஸ் எக்ஸ்ஒய்ங்கிறது வந்து நம்ம சாம்பிள் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். இப்போ நம்ம σx வேணும், σy வேணும்னா அதை கொடுத்துருக்க கரஸ்பாண்டிங் நம்பர்ஸ் என்னவோ அதை ஈக்குவல் பண்ணிங்கன்னா இதுதான் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆன் எக்ஸ். சப்போஸ் இது வேரியன்ஸ் வேணும்னா அது 2 டைம் மல்டிப்ளை பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக இது வேரியன்ஸ் கிடச்சிரும். இதே மாதிரி ஒய்க்கு வேணும்னாலும் நீங்கள் இதே மாதிரி ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு ஷிஃப்ட் அமுத்திட்டு திரும்ப நீங்கள் சேட் அமுத்திட்டு திரும்ப போய்ட்டு உங்களுக்கு என்ன வேணும், வேரியன்ஸ்லேயே σyங்கிறது வேணும்னா நம்பர் ஆப்ஷன் வந்து 6ன்னு கொடுத்துக்கிறாங்க. அப்போ நீங்கள் 6 ஈக்குவல் அமுத்திங்கன்னா இது ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆன் ஒய்ன்னு வரும். அப்போ திரும்ப இது 2 டைம் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேரியன்ஸ் ஆன்சர் கிடச்சிரும். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லானது. நீங்கள் நார்மலாக டேபிள் ஃபார்மேட்டில் போட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லா வேல்யூஸும் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு வேணும். சப்போஸ் ஒவ்வொரு டேபிள் வேல்யூ நம்ம போட வேணும் அப்படின்னா நீங்கள் திரும்ப இங்கே போயிட்டீங்கன்னா சம்மேஷன் வேல்யூ 3ன்னு கொடுத்துருக்காங்களா, அந்த 3 கிளிக் பண்ணிட்டீங்கன்னா எவ்வளோ வேல்யூஸ் நம்ம டேபிள் போக பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போ அத்தனை வேல்யூமே நீங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு ஓரளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? சம்மேஷன் x², சம்மேஷன் x, எந்த வேல்யூ வேணும்னு நீங்கள் எடுத்துக்கலாம். சரிங்களா? அதுக்கு நம்பர் என்ன நம்பர் கொடுத்துக்கிறாங்களோ அந்த நம்பர் போட்டு ஈக்குவல் சைன் அமுத்திங்கன்னா உங்களுக்கு அது கரஸ்பாண்டிங் வேல்யூஸ் கிடச்சிடும். ஸோ இது மாதிரி நம்ம என்னென்ன பண்ணலாம், ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கண்டுபிடிக்கலாம், மீன் கண்டுபிடிக்கலாம், அண்ட் ரெக்ரெஷன் கோஎஃபிஷியன்ட் கண்டுபிடிக்கலாம், கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் கண்டுபிடிக்கலாம். அந்த சம்மேஷனுக்கு டேபிள் என்னென்ன வேணுமோ அத்தனையும் நம்ம ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும் இந்த கால்குலேட்டர் அப்ளை பண்ணும்போது. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஆல் த பெஸ்ட்.